இன்னைக்கு மத்தியானம் துபாயில் நம்ம இந்தியா நியூசிலாந்து அணியை எதிர்த்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் மோத போகிறாங்க. இப்படி இருக்க நம்ம இந்தியா சேம் பிளேயிங் 11, அதாவது யாரையுமே மாற்றாமல் அதே ஆடும் 11ல் தான் நம்ம இந்தியா விளையாட போகிறாங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாகிட்டு இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் வேற வழியே இல்லை, நிச்சயமாக இந்த ஒரு பிளேயரை நீக்கியே ஆகணும் அப்படின்னு கட்டாயத்துக்கு ரோஹித் சர்மா அவர் தள்ளப்பட்டிருக்காரு. அதனையொட்டி மொத்தம் 9 பேட்ஸ்மேன்கள் 7 போலர்கள் ஆக மொத்தம் நியூசிலாந்து அணி அவங்க கதற மாதிரியான, அதாவது அவங்களுடைய முக்கியமான வீக்னஸ் பாயிண்ட்லேயே ரோஹித் சர்மா கையை வைக்கிற மாதிரியான பிளேயிங் 11 இன்னைக்கு இந்த ஃபைனல் ஆட்டத்துக்காக உருவாக்கியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அந்த வகையில் இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியா விளையாண்டிருந்த 2 ஃபைனல், T20 ஃபைனல், அதுக்கப்புறமா 2023 50 ஓவர் உலகக்கோப்பை ஃபைனல், இந்த 2 ஃபைனல்லையுமே நம்ம இந்தியன் டீமில் குல்தீப் அவர் விளையாண்டிருந்தாரு. ஆனால் ஒரு விக்கெட்டை கூட அவரால் நம்ம இந்தியாவுக்காக ஃபைனலில் வீழ்த்தி கொடுக்க முடியல. ஸோ அது எல்லாமே எப்பயோ நடந்தது. இப்போ குல்தீப் அவர் ஃபார்மில் இருக்காரா கேட்டால் கண்டிப்பாக அதுவும் கிடையாது. இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் 4 ஆட்டங்கள் விளையாண்டு 5 விக்கெட் மட்டும்தான் குல்தீப் அவர் வீழ்த்திருக்காரு. பாகிஸ்தானுக்கு எதிராக 3 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாலும் கடைசி நேரத்தில் தான் அந்த 3 விக்கெட்டையுமே வீழ்த்திருப்பாரு. முக்கியமாக ஸ்பின்னரான அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, ஜடேஜா இவங்க எல்லாருமே நல்லா போட்டால் கூட தொடர்ந்து குல்தீப் அவரால் சிறப்பாக பந்து வீச முடியல. அதே போல் கடைசியாக விளையாண்ட செமிஃபைனலில் கூட குல்தீப் அவரால் விக்கெட்டை எடுத்து கொடுக்க முடியல. அதனால் இந்த ஃபைனலில் குல்தீப் அவரை நீக்கிட்டு நம்ம தமிழக பிளேயர், மற்றொரு தமிழக பிளேயரான வாஷிங்டன் சுந்தர் அவரை விளையாட வைக்க ரோஹித் சர்மா அவர் திட்டமிட்டிருக்காரு. ஏன்னா நியூசிலாந்து அணி அவங்க கிட்டத்தட்ட 5 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க. அவங்கள சமாளிக்க, அவங்களுடைய அந்த வீக்னஸ் பாயிண்ட்ல கையை வைக்க நிச்சயமா இன்னொரு கூடுதல் ரைட் ஹேண்ட் ஹாஃப் ஸ்பின்னர் நிச்சயமா நம்ம இந்தியாவுக்கு தேவைப்படுறாங்க. மேலும் வாஷிங்டன் சுந்தர் அவர் விளையாடுறது மூலியமா ஒரு பேட்ஸ்மேனும் நம்ம இந்தியனின் லிஸ்ட்ல கூடுறாங்க. அதனால வாஷிங்டன் சுந்தர் இந்த ஃபைனல் ஆட்டத்தில் நம்ம இந்தியாவுக்காக இன்னைக்கு விளையாட இருக்காரு. அதே போல நியூசிலாந்து அணி அவங்களும் சும்மா கிடையாது. 4 ஸ்பின் பவுலர்களோட அவங்களும் இந்த மேட்ச்ல நம்ம இந்தியாவுக்கு எதிராக களம் இறங்க இருக்காங்க. அதனால ரோஹித் சர்மா இன்னொரு திட்டத்தையும் இந்த ஆட்டத்துக்காக அவர் தீட்டியிருக்காரு. அதாவது ரோஹித் சர்மா அவரும் ஒரு பார்ட் டைம் ஸ்பின் பவுலராக தொடர்ந்து செயல்பட்டிருக்காரு. ஓடிஐ ஆட்டங்களில் இதுவரைக்கும் 9 விக்கெட்டுகளை ரோஹித் சர்மா அவர் வீழ்த்திருக்காரு. ஸோ இந்த ட்ராக் ஸ்பின் ட்ராக்காக இருக்கு அப்படிங்கிறதால நேற்று துபாய் அகாடமியில் ரோஹித் சர்மா அவரும் ஸ்பின் போலிங் போட்டு பயிற்சி எடுத்திருக்காரு. தேவைப்பட்ட முக்கியமான நேரத்தில் ரோஹித் சர்மா அவரும் இன்னைக்கு இந்த ஃபைனலில் போலிங் பண்ண இருக்காரு. ஸோ அதனையொட்டி நம்ம இந்தியன் டீமின் பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓப்பனராக ரோஹித் சர்மா அவர் கூட கில், 3வதா விராட் கோலி, 4வதா ஸ்ரேயஸ் ஐயர், 5வதா அக்ஷர் பட்டேல், 6வதா KL ராகுல், 7வதா ஹர்திக் பாண்டியா, 8வதா ரவீந்திர ஜடேஜா, 9வதா நம்ம வாஷிங்டன் சுந்தர். ஸோ இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரிசையாக 9 பேட்ஸ்மேன்கள் நம்ம இந்திய அணி பக்கம் இருக்காங்க. அதே போல் போலர்களாக எடுத்துக்கிட்டோம்னா ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், கடைசியா முகமது ஷமி, தேவைப்பட்டா ரோஹித் சர்மா அவர் கூட இன்னைக்கு போலிங் பண்ண இருக்காரு. ஸோ போலிங் லைன்லையும் கிட்டத்தட்ட 7 போலர்கள் தயாராக இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு பிளேயரை மாற்றி இந்த கொடூரமான பிளேயிங் 11 இன்னைக்கு நியூசிலாந்து அணிக்கு எதிராக நம்ம ரோஹித் சர்மா இந்த கிராண்ட் ஃபைனலில் அவர் தேர்வு செஞ்சிருக்காரு. இந்த பிளேயிங் 11 இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு கப்பை வாங்கி கொடுப்பாங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.